அடுத்து குட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெசன் நம்பர் 5 பார்க்கலாம். அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். தமிழில் பற்றி தகுதி தேர்வு பிஜிடிஆர்பியில் இப்போ இருக்குல்லங்க, அதுக்கு புக் பேக் 5th லெசன் நம்பர் 5. போராட்டத்தின் பண்புடைய வளர்ந்தவர் கலைஞர். போராட்ட பண்புடன் வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 1. கூற்று 2. அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர அது உதவுகிறது. ரெண்டுமே கூற்று 1 2 சரி. மையோ மரகதமே மறிக்கடல் மலைமுகிலே. இப்பாடலின் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிய. கருமை, பச்சை, பழுப்பு நிறம்ன்றது குறிப்பிடப்படாத நிறம்ன்றது பழுப்பு. தூக்கமடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞருக்கு என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடரின் வினா எது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? சித்திரை வைகாசி மாதங்கள் டேஸ் காலம் என்பர். இளவேணி காலம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேணி, முதுவேணின்னு எழுதிக்கணும். இளவேணிலேருந்து ஆரம்பிக்கணும். இளவேணியில் சித்திரை வைகாசி, முதுவேணினா ஆடி, கார்காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனின்னா மார்கழி தை, பின்பனின்னா மாசி பங்குனி. நீங்கள் கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேணி, முதுவேணின்னு ஆரம்பிச்சுட்டு இளவேணிலேருந்து சித்திரை வைகாசி மாதங்களை தொடங்கணும். அப்போ உங்களுக்கு சித்திரை வைகாசின்றது இளவேணியில் வரும். குளிர்காலம் பொழுதுகளாக கொண்ட நிலங்கள் என்ன? குளிர்காலத்தில் மருதம் நெய்தல் 6 பெரும் பொழுதுகள் 2லேயுமே வரும். குறிஞ்சி வரும். அதுக்கு படுத்தோன்னா இங்கே மகாகவி இலங்கைக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. சிறு நண்டை மணல் மீது படம் என்று கீறும், சிறுவேளை அழைத்து அலை கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயமென்று காணும், வெறுவான வெளிமீது முகில் சூழும், வெறி கொண்ட புயல் நின்று கரங்கும் ஆடும், நெறிமாறி படநூறு சுழிந்து சூழும், நிலையான கரைநீரில் அலைபோய் உழைத்தாடும் அப்படின்னு சொன்னவர் ஏன்னா மகாகவி. அவர் மகாகவி இலங்கைன்னு கொடுத்துருக்காங்க. மணல், கடல், அந்த மாதிரி காணும், வெறி, அலை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா யாருன்னா மகாகவி இலங்கைக்காரர். அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ணுக்கு காட்சி தரும் சிந்தனைக்கு கருத்தினையும் கலைத்திறனோடு தந்து இன்றளவும் தொடர்ந்து திகழ்கிறது. கிராமப்புறத்தின் சிற்றூர்களும் மக்களின் கலை, அழகியல், பண்பாடு ஆகிய எச்சங்களாகவே இருப்பதே இவை. வடிவங்களை கொண்டு நிகழ்கலையை 4 வகையாக பிரிக்கலாம். கரகாட்டம், காவடியாட்டம். தலையில் தோளில் கருவியை சுமந்தபடி ஆடுபவை. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், புலியாட்டம், வேடம் கட்டி ஆடுபவை. ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம், குழுக்களாக ஆடுபவை. தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து, இதெல்லாம் கதைகளை தழுவி ஆடும் ஆட்டங்கள் ஆகும். பார்த்துக்கோங்க, 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. கரகாட்டம், காவடியாட்டம்னா தலையில் தோல் கருவிகளை சுமந்தபடி ஆடுபவை. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், புலியாட்டம், இதெல்லாம் வேடம் கட்டி ஆடுவது. ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வாட்டம், குழுக்களாக ஆடுபவை. தெருக்கூத்து, தேர்ப்பாவை கூத்துனா கதைகளை தழுவி ஆடுபவை ஆகும். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க புக்கு இருந்துச்சுன்னா. அதுக்கடுத்து யார் இவர்னா, தெருக்கூத்தை தமிழ் கலையில் முக்கிய அடையாளமாக்கியவர், நாடகக்கலையை மீட்டெடுத்த நமது குறிக்கோள் என்று இவர் தமிழ்நாட்டின் வழியாக நாடக முறைகளை, கூத்துக்கலையில் ஒப்பனை முறைகளை, கதை சொல்லும் முறைகளை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தின் பயன்படுத்தும் நேரடியான இசை முறைகளை அறிமுகம் செய்த இசையிலும் மாற்றத்தை நிகழ்த்தியவர். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள பல்வேறு நாகரிகங்களில் இவர் நாடகங்கள் நடத்தப்பட்டன. இவை இந்தியாவின் அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இவர்தான் கூத்துப்பற்றறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு.
அதுக்கடுத்து இங்கே மொழி விளையாடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அறிவை விரிவிசை. தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு சொன்னவர் கந்தசாமி. திருக்குறள் கலைஞர் உரை, கலைஞர் மு. கருணாநிதி. அதுக்கடுத்து திருக்குறள் பாருங்கள். திருக்குறளில் நேற்று 2 ஓமை அணி சொன்னோம் இல்லையா? ஓமை அணியில் 2, அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணியில் 1 இருக்க மாதிரியும் இங்கே சொல்பொருள் பின்வரும் நிலை அணியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சொல்பொருள் பின்வரும் நிலை அணின்னா என்னென்னா, பொருளை எல்லாம் எவரையும் பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அந்த சொல்பொருள் பின்வரும் நிலை அணி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 8வது குறள் என்னன்னா அணி ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க. 8, 10. குன்றின் மேல், அது குன்றின் மேல் யானை போர் கண்டதற்றல் தன்கை தென்னில் கண்டதற்று. இங்கே தற்றுன்னு வந்திருக்கா, இந்த வார்த்தை ஓமை அணி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஓங்கும் அது வந்திருக்கா, இது ஒரு ஓமை அணி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்மையிலும் இன்னா தீதனில் இன்மையின் இன்னா தீதனில் இன்மையின் இன்மையே இன்னாது. அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு சொல்பொருள் பார்த்தோம், இது சொற்பொருள் பார்க்குறோம். இன்மை சொல்பொருள்னால் என்னென்னா பொருளெல்லாம் இருக்குது, அது சொல்பொருள். இது இன்மையும் இன்னாது இது அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அப்புறம் குன்று யானை போர் கண்டற்றால் தனக்கென் அப்படி தற்றுன்ற வார்த்தை வந்துருக்கோ ஓமை அணி. இங்கே தொகையுள்ளம் படையோடு ஓடுன்ற வார்த்தை வந்திருக்கா, இது ஓமை அணி. அதுக்கடுத்து இதுக்கு இன்னொரு ஓமை அணி இருக்குது பாருங்கள். சொல்லாய் பயன்படுத்துவோர் சான்றோர் கரும் போலன்னு வந்திருக்கா, இது ஒரு ஓமை அணி. அப்போ 3 ஓமை அணி படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு 2, 5, மொத்தம் 5 ஓமை அணி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. குன்றின் யானை போர் கண்டதற்று, தற்றுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி தொகையல் படையோடு. அப்புறம் இங்கே சொல்லாய் பயன்படுத்துவோர் சான்றோர் போல்னு வந்திருக்கு, இங்கே ஒரு ஓமை அணி. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வஞ்சி புகழ்ச்சியணி. தேவரணைய கயவர் அவர் தம் மேலானோ செய்தொழுகலான். வஞ்சி புகழ்ச்சி அணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ஃபாலோ, ப்ளீஸ் சப்போர்ட் மீ மேம்.